வணக்கம். ஓடிடில படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர சில ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்த உடனே சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த ஓடிடியோ அதில் போயிட்டு அலர்ட்லாம் செட் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த எக்ஸ்டெரிட்டோரியல் ட்ரெய்லர் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஜெர்மன் ஆக்ஷன் த்ரில்லர் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் இல்லை, டப்பிங் இல்லை, ஆனால் இங்கிலீஷில் டப்பிங் இருக்குது. ஜெர்மன் தான் ஒரிஜினல் லாங்குவேஜ். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இந்த காம்பேக்ட் த்ரில்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காம்பேக்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்டெரிட்டோரியல் ஜெர்மனியில் இருக்கிற அமெரிக்கன் கான்சுலேட்டுள்ள தான் மொத்த கதையும் நடக்குது. ஜான் குர்சோ தான் சாரா. ஆப்கானிஸ்தான் வாரில் ஃபைட் பண்ண ஆர்மி சோல்ஜர். அவங்க ஹஸ்பண்டும் ஒரு சோல்ஜர் தான். அவர் ஆர்மியில் சண்டையில் இறந்து போனவர். ரிட்டையர் ஆகி தன் பையன் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு வராங்க சாரா. அவங்களுக்கு PTSD இருக்குது. அதுக்கான மெடிக்கேஷன்லையும் அவங்க இருக்காங்க. சாரா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. வேலை கிடச்சி கான்சுலேட்டுக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கலாம் அப்படின்னு தன்னோட சின்ன பையனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சின்ன பையன் காணாமல் போயிடுறான். அவ்வளோ பெரிய பில்டிங்கில் அவன் எங்கே போனான்னு தெரியல. தேடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்தில் அவங்க தனியாக தான் வந்தாங்க, பையன்லாம் கூடவே வரல, அவங்க ஒரு டெல்யூஷனல் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுறாங்க அங்கே இருக்கிற சில அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்க பையனோட நிஜமாவே வந்தாங்களா இல்லையா, வந்திருந்தா அவன் எப்படி காணாமல் போனான், அதுக்கான காரணம் யார், சாராவை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இந்த எக்ஸ்டெரிட்டோரியல். சென்ட்ரல் கேரக்டர்ல ஜான் குர்சோ, ரிட்டையர்ட் சோல்ஜர், பையனை தேடுற அம்மா, PTSDயில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட், ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுற ஒய்ஃப், வில்லனை பிடிக்க நினைக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட்னு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்படியான கதைகளுக்கு ரொம்ப அவசியமானது கேரக்டருக்கான சென்ட்ரல் கேரக்டருக்கான த்ரெட்டை கான்ஸ்டண்ட்டாக உயிர்ப்போட வச்சுக்கணும் அப்படிங்கிறது. குர்சோ கிட்ட லேசான ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. அதனால் அந்த தேவை கரெக்டாக மீட் ஆகிடுது. டக்ரே ஸ்காட், லேரா அபோவா, கயோதே அக்கினியேமின்னு இந்த 3 பேர் தான் மெயின் சப்போர்ட்டிங் காஸ்ட். டீசெண்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சில சீன்ஸே வர ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க, ரேடா ரே அப்படின்னு, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாடோகிராஃபி, எடிட்டிங்னு ரெண்டுமே செம்ம ஷார்ட். கான்ஸ்டண்ட்டாக ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிற கேமரா எங்கேயுமே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இல்லாமல் நமக்கு தலைவலி தராமல் இருந்ததே பெரிய விஷயம். முக்கியமாக ஸ்டன் சீன்ஸில் 2 டிபார்ட்மெண்ட்லையுமே செம்ம டைட்டான எக்ஸிக்யூஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெமிஸில் ஃப்ளைட் பிளான், ஃபர்காட்டன் மாதிரி சில படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டில் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது சாராங்கிற கேரக்டர். அதை கேப்பபிளாக கேரி பண்ணியிருக்கிற ஜான் குர்சோ. தென் படத்துடைய ஆக்ஷன் காட்சிகளில் ஜான் விக் எஃபெக்டை பல படங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த படமும் அப்படிதான். ஸ்டடியாக ப்ராப்பர் கேமரா மூவ்மெண்ட், கொரியோகிராஃபி, சிங்கிள் லென்த்தி டேக்னு இம்மர்சிவான சண்டே காட்சிகள் தான் இந்த படத்துடைய ஹைலைட். ஜான் குர்சோ ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை, டக்குன்னு பில்டிங்கை விட்டு பில்டிங் தாவி கீழே விழுந்து அடிபட்டுகிறது, அடிக்க வர எல்லாரையும் சமாளிக்கிறதுன்னு ஆக்ஷனில் கலக்கியிருக்காங்க. ரொம்ப சில இடங்கள்ல சும்மா தான் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியறத கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஸ்டில் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகல. வெறும் 1.25 மணி நேரம் ஓடுற படம் தான். இதுல முதல் 1 மணி நேரம் வரைக்கும் பெருசா நம்மள யோசிக்க விடாம டக்குன்னு கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அப்கோர்ஸ் நீங்க லாஜிக் பிரியரா இருந்தா இந்த படம் உங்களுக்கு அப்பீல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு லெவல்ல சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த கதைக்கு தேவை. அமெரிக்கன் கான்சுலேட் மாதிரியான ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியாவுக்குள்ள இப்படி ஒரு வயலன்ஸ் நடக்குது, அதுக்கு காரணமான ஒரே ஒரு ஆளை இவங்களால கண்டெயின் பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த சினிமாவில் மட்டுமே நடக்கும். அப்படி சினிமாவில் மட்டும் தான் நடக்குங்கிற கன்விக்ஷன் உங்களுக்கு இருந்தா பெருசா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. அண்ட் கான்சுலேட் முழுக்க CCTV இருக்கே, இவங்க எப்படி ஈஸியா சுத்திட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான காரணத்தை ஸ்மார்ட்டா பிளேஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. அது ஓரளவுக்கு கன்வின்சிங்காகவும் இருக்கு. ஐரீனாங்கிற கேரக்டர் போதைப்பொருள் கடத்தல்னு படத்துல சில சப்ளாட்ஸ் வருது. ரெண்டுமே கதைக்கு பெருசா ஒரு வேல்யூவை சேர்க்கல. ஹீரோயினுக்கு ஹெல்ப் வேணும், அப்ப இப்படியான சில விஷயங்களை நம்ம பிளேஸ் பண்ணணும், லாஜிக்கலா கொஞ்சம் ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயங்களும் யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டாக வேற சில ஐடியாஸையும் யோசிச்சு வச்சிருக்கலாம். தென் கிளைமேக்ஸில் திடீர்னு காட்டுற அந்த சேஃப் ரூம்லாம் எந்த கான்சுலேட்டில் இருக்குது, அதுவும் முழுக்க ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரியல. இந்த மாதிரியான ரைட்டிங் சாய்ஸஸ் எல்லாம் கன்வீனியன்ட்டாக தான் தெரியுது. முதல்ல காட்டப்படுற ஒரு வீடியோ, தென் ஒரு சின்ன டாய்னு ரெண்டுமே கண்டிப்பாக படத்தில் திரும்ப வரும், ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக ஃபோர்ஷேடோ பண்ணப்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் இந்த எக்ஸ்டெரிட்டோரியல் ஒரு ஈஸி வாட்ச் தான். ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆக்ஷன் த்ரில்லரான கேரி ஆன் அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸ்டில் ஒரு டைம் பாஸ் படம், பாப்கார்ன் படம்ன்ற மாதிரி சொல்லலாம். அவங்க ஊர் KTV படம்ன்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படத்தில் வயலன்ஸ் நல்ல அடிதடிலாம் இருக்குது, பல எஃபர்ட் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. இதுக்காக இது UA 16+.